வேதா, ஏண்டா மாரியோட போட்டோவை காமிச்சு இதுதான் வேதான்னு சொன்னா நாங்க நம்பிடுவோமா? எந்திரா, ஆக்சிடென்ட் ஸ்பாட்லேயே உன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடச்சிருச்சு. குடோனில் செத்தது வேதா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒன்றை பிடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் என் ஸ்டேஷனுக்கே வந்து உன் ஃபோட்டோவை காமிச்சு தங்கச்சியை காணும்னு சொன்ன பார்த்தியா? பா கெத்துரா நீ. வேதா, வேதிகா. நீ ரொம்ப புத்திசாலின்னு உங்க அப்பா சொன்னதும் நான் கூட கரெக்டுன்னு நினைச்சிட்டேன். ஆனா நீ அவ்வளோ ஒருத்தலாம் இல்லை. அப்பாவா? என் அப்பாவை என்ன பண்ணீங்க? பயப்படாத, உங்க அப்பா போலீஸ் கஸ்டடியில் சேஃபாக தான் இருக்கிறாரு. தப்பு பண்றீங்க ஏசிபி சார். நடுவு வச்ச வழி என்னன்னு உங்களுக்கு தெரியல. தப்பு பண்ற ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு நியாயம் இருக்கும். அதுக்காக நீ பண்ற தப்பெல்லாம் நியாயம் ஆயிடாது. நீங்க ஆம்பளையா பிறந்துட்டீங்க, அதிகாரத்தில் இருக்க திமிரில பேசுறீங்க. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் எங்கள ஒருத்தனா வாழ்ந்து பாருங்க. ஆணு பொண்ணு அவங்களுக்குன்னு ஒரு சமூக கட்டமைப்பு இப்படிதான் இருக்கணும்னு கட்டுப்பாடு வச்சிருக்க இந்த சொசைட்டிக்கு மத்தியில் வாழ்ந்து பாருங்க சார். அப்போ தெரியும் எங்களோட வழி. அதுக்கு குழந்தைங்களை பலி கொடுப்பியாடா? அதுங்க என்னடா பாவம் பண்ணுச்சு? நானும் எந்த பாவமும் பண்ணத குழந்தையா தானே சார் பிறந்த. வளர வளர என் உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால இப்படி ஆயிட்டேன். அது ஏன் சார்